அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பவும் ஒரே மாதிரி கறி குழம்பு செய்கிறீங்களா? இந்த டைம் சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி தான் குழம்பு வைப்பீங்க கண்டிப்பாக. எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கறி குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னுமே எடுத்து கொடுக்கும். இதுக்கு வந்து நான் 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு கைக்கோத்த அளவு மட்டும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் எண்ணெயில் போட்டதுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா இது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் வீட்டு ஃபுல்லாக. இந்த ஸ்மெல், இந்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஏன் பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கீழே ஒட்டாமல் வர்றதுக்காண்டி, பச்சை வாடை போகிறதுக்காண்டியும் செய்கிறோம். இப்போ வந்துட்டு இதுக்கு லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல்ஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க மூடி போட்டு. வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனையெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வந்துட்டு புதினா இலை நல்லா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். புதினா இலையும் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் அரைச்சி பால் எடுத்திருக்கேன். இது கட்டியான பால். கறி குழம்புக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு நல்லா கட்டியான பாலை ஃபஸ்ட்டு எடுத்த பாலை தான் ஊற்றணும். கடைசியாக தான் தண்ணி பால் ஊற்றணும். இப்போ கட்டியான பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். நல்லா மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் எங்கள் ஊரில் அரைக்கிற ஜீரக சோம்பு தூள்னு சொல்லுவாங்க. கறி குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஜீரக சோம்பு தூள் வந்துட்டு நான் இப்போ கறி குழம்புக்கு போடுற மசாலா சேர்த்துக்கிறேன். ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். அந்த மசாலா தான் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி தேங்காய் பால் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி தண்ணி தேங்காய் பாலில் தான் அந்த மசாலாவை கரைச்சி ஊற்றிடுவோம். நான் வீடியோக்காண்டி மசாலாவை வந்து நேரடியாக குழம்புலேயே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குழம்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை தான் நைட்டுக்கும் இடியாப்பத்துக்கும் சகருக்குமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு நிறையா இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம், செம்மையாக ரெடி ஆகிருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவையாச்சும் சிக்கன் எடுக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.